தந்தி அடிச்சான் எதையோ சொல்ல தோன்றுச்சான் கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ண சாமி நான் தேடும் சொக்கதான் காமி மெதுவா முத எந்த அண்ணே மைக்கு தொங்குது இந்த மைக்கு கூட உன்னுடைய அந்த உளுந்த வடைய நாடுது அண்ணே ராதாண்ணே நீங்க டான்ஸ கட்டி பிடிச்சதுக்காண்டி அந்த மைக்க நான் அலசைய மாட்டாங்க ஹலோ மேடம் சைனா அடிச்ச இடம் அப்படி சம்பட்டி அடிச்சது மாதிரி அடே சைனா கடை நீ கட்டி பிடிச்சதுக்கு உனக்கு 2 கள்ள பொறுப்பு கொடுத்துருக்காப்ப அவனை முகர்ல அரைஞ்சு போக சொல்றேன் அவன் எங்கன ஒண்ணுக்கு இருக்கும் போது பருப்பு போட்டான் ஆத்தாடி ரவுடி மாதிரில எஸ்கேஎம் சங்கிப்பட்டி கம்மாக்கர ஓரத்துல கண்ணாத்தா 110 ரூபாய் சங்கிப்பட்டி நீ அந்த பேரை கேட்டதில்ல நல்லா இருக்கீங்களா ஏன்னா நீ கண்ணாடி போடுங்க அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்க ஏன்டி நான் தண்ணியால லாட்டிச்சிட்டு வைக்கிற மாதிரி இருக்கேன் வருமா மணிகண்டா அண்ணே எத்தனையோ டான்ஸ பாத்திருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைட்டையும் ஒரு அங்கம் ஆதிக்கம் எல்லாம் உண்டு ஓ ஆனா இவோ லக்கேஜ் இல்லாத டாட்டாசி தான் ஆனா ஆளு பலம் பல்கா இருக்காளே நான் என்ன செய்வேன் ஆண்டவா அவளை போட்டு நோண்டவா நீ வந்து கோயில சொல்ல வேணாம் வேலையை பாரியா வந்தா ஓவரா பேசிருக்கா வாய புடிச்சு கிழிச்சு கிழிச்சு உனக்குதான் பேச தெரியும் பேசிருக்கோம் மூஞ்சி முகம் கிடையாது மாதிரி பழைய பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேசிக்கிருக்கா உனக்கு தான் பேச தெரியும் நல்ல ஜவுளி கடையில் இருப்பா இதவே பார்த்துட்டு இருக்காரு மூதவி போ ஒண்ணு மித கடையில இருந்து இதை வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிற இல்லைன்னா கிட்ட வந்து இதவே பாக்குற அதே வீட்டுக்கார கல்ல கொடுத்தாருல போ நீ கல்யாணத்துக்கு கண்ண செய்ய நீ சேர்த்துருவ நம்ம தோசத்துக்குள்ள உன் கல்யாணம் நடந்த மாதிரி நீ மம்பட்டி கல்யாணம் ஆனை மூஞ்சி முகம் கிடையாது பாரு என்னடா முண்டை நோன்றேங்கிறிய எப்பதானே நோண்டுவேன் அவர் நோண்டாப்புல மண்ணு செங்கல் அதுல யாரா பாப்பணும் அதான் எனக்கும் தெரியல நீ வந்து லைன் பண்ற அவன் வந்து எட்டி பாக்குறேன் கிணத்தை பப்புனு யாரு நீ எல்லாத்தையும் கம்பெனி கொடுத்துருக்க நீ ஒரு பப்பு தானே போட்ட 4 பப்பு வந்திருக்கு நீ சொன்னியா எத்தனை பேருக்கு நான் கம்பெனி கொடுக்கறது சம்பளம் கொடுக்கறது நானும் உனக்கு வேன் புடிச்சு விட்டது நானும் உனக்கு அன்னதான சாப்பாடுல உட்கார வச்சு சாப்பிட வச்சது நானு ஆனா அவன் மிருதன்காரன் வந்து எக்கி பாத்துட்டு போறாங்க நீங்க அப்படி தவற நினைக்காதீங்க ராதாகிருஷ்ணன் எனக்கு வைத்து அப்படி தவற நினைக்காதீங்க அவரு தம்பி மாதிரி நான் அவருக்கு தங்கச்சி மாதிரி அப்படிலாம் சொல்லாத அப்படியே மடியில படுக்க போட்டு கூட்டு வந்தேன் அவர் தம்பி தூங்கிக்கிட்டு வந்தாப்ல ஒரே விஷயம் என்ன இந்த நாட்டுல பொம்பளை இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் தவறு பண்ண மாட்டேன் ஆமா நீ செந்தில இருக்கிறதுனால உனக்கு மரியாதை கொடுக்குறேன் இல்லன்னா என்ன பண்ணுவ நான் அரைஞ்சு விடுவேன் மத்த ஒப்பன மாதிரி பல்லு எல்லாம் கலட்டி இழுத்து வச்சு நறுக்கி புரிவேன் பாத்துக்க கிழிச்சு புரியன்ற ஆளை மூஞ்சி முகம் கிடையாது பாரு நல்ல சேவை பண்ண குரங்கு மாதிரி இருக்குது பெருத்த அவமானம்னே போடா நீ மயிர் மேனே அங்க அவன் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம பெருத்த அவமானம் தாண்டுச்சா உன்னை யாரு வேணாம்டா இருடா அதனால அவளை பெரிய ஆயா நான் கேக்குறேன் பொம்பளை புள்ள வந்து பூ மாதிரி அப்பதான்டா அண்ணன் கரெக்ட் பண்றேன் அதுல மனதை ஊத்தி எரிச்சு விட்டு போயிடாதா இந்த கோயில எப்ப பொங்கச்சோறு கொடுப்பாங்க இருடா உனக்கான விண்ணு வீட்டுக்கு போடா எவனுமே என்னை கட்டி பிடிக்க விட மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீயே முந்திரிய யாருங்க பண்ணது எல்லாரும் வந்து இங்க பேசுங்கப்பா நான் கூட இங்க உட்காந்து ஆடியன்ஸ வேடிக்கை பாக்குறேன் முண்டடி வேத்துல கட்டிப்புடி நாங்க எல்லாம் பேசாம இருக்கோம் கட்டிப்புடா நீங்க கட்டி பிடிச்சி ஏவி விட்டு போயிடுறிய நான் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல என் புருஷன் பார்த்து போறேன் பார்த்துட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரும்போது 70 பேர் அடியாரோட நிக்கிறேன் அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளையை கட்டி பிடிச்சிட்டே என் புருஷன் எதிர்த்தாப்புல உட்கார்ந்ததுக்கு எனக்கு தெரியல அவன் அங்க இருந்து எம்ஜிஆர் அம்மா கொண்டாடியா கட்டி பிடிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்றேன் இல்லன்னு லேசா தொட்டேன் தொட்டுட்டு அங்க தானே வருவேன் அப்படின்ட்டு அப்ப எவனாவது கட்டி பிடிப்பானாடா என் பொழப்பு டெய்லி கரண்ட் கம்பி திருப்பேசி நடந்த மாதிரி இருக்கு அந்த திமிக்கல மண்டை வேற ஏறி விடுறேன் ராதா பப்பீஸ் தானுடா அவனுக்கு வீட்டுக்கு கொண்டாடி நினைப்பு வந்துருச்சு ரெண்டாவது எல்லாரும் ஒண்ணுக்கு இருக்கிறது போனாங்க இல்ல இவன் போக முடியாது
ஏன்னு கேளு, அவன் திக்கி சிமெண்ட் மூட அவனுக்கு பெருசு, சேர்ல மாட்டிக்கிடுச்சு, அதை நகண்டு கட்டியே தருவேன். நீ ஒண்ணுக்கு இருந்தாலும் அப்படியே சொட்டு நீர் பாசான மாதிரி தான் இருக்கேன். விளங்காப்பா எனக்கு வேணாம். நான் ஒண்ணுமே செய்யல, கடைசியா சகிலா மூமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் பாரு. இருங்க 10 நூறு சேர்த்தாரேன். தங்கச்சி மச்சானுக்கு நல்லா கோஆபரேட் கொடுமா, கட்டி பிடிப்பாப்ல. அண்ணன் தாம்மா. மச்சான் அவங்க போன் நம்பர் என்ன மச்சான்? மச்சான் 63 83 24 93 73. பொலிய டிவில நியூஸ் பாக்குறதுக்கு உட்கார்ந்துருப்பாங்க வாரு. அப்படி உட்கார்ந்து தங்கச்சியே கட்டி பிடிச்சு சொல்ற வாரா, நீ தாண்டா முட்டு நாய், முட்டு முண்டை, கட்டி பிடி முதல்ல, அப்புறம் பேசிக்குவோம். கொமோடு வீங்கணும் வாரா. இந்த இளைஞர்கள் என்ன பூராமே சங்கீதத்தை கேட்க வந்தாங்க, கட்டி பிடிக்கிறத பார்த்ததே வந்தாங்க. நம்ம அப்படி கட்டி பிடிக்கும் போது ஒவ்வொரு ஆளும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது 100ல போனோம் அவங்க. இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு பேர் வாங்குற ஒரு சட்டி போடக்கூடாது. தொடரும் போது அப்படி நெல்லு நெல்லுன்னு இருக்கு. அது 2 இடத்துல வேக்கூர் இருக்கு, அதை போய் கிளீன் பண்ணி. என்ன வேக்கூர்? கட்டி பூடி கட்டி பூடிடா ராதா, நீ கண்டபடி கட்டி பூடிடா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னாச்சு? அண்ணே அண்ணி வந்திருக்குனே. சிம்ரன் 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 உண்மையிலே நட்டு அடிச்சு விட்டாடா. நீ பத்தாம் பண்ணி வரும்போது நீ சாம்பு சிரிக்க உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. எங்க நீ இறக்க பார்த்த தூங்குற? அடிக்கிறாங்க சிங்கத்தை அடிச்சு பாரு. போய் பணம் மரம் தண்ணமா உனக்கு புரிஞ்ச வேணுமா? நீ போய் அதுல அரசு சாடி எருமா மாடு மாதிரி சாம்பு உனக்கு கர்ப்பமா இருக்குது. பேபி வயித்துல இருக்கும்போது உள்ள அலப்புற தேவையில்லை. என்ன இருக்குங்க? இருங்க மேடம், அவசரப்படாதீங்க. நானே இது பொம்பளையான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி தொடங்கும்போது அப்படியே அரிப்பருப்பா வருது. அண்ணி அழுகாதீங்க. வண்டி வண்டியா தீரி இறக்கி விட்டாரு எங்க அப்பன். என்ன என்கிட்ட எல்லாம் அழகு வேண்டிய இருக்கு. என்னடி இருக்கு? மானகட்டம் காலால கொஞ்சம் காலாடி. அது என்ன பண்றீங்க? 10 ரூபாய் சம்பளத்தை முடிச்சுங்க. நீ அதே மாதிரி வேணாம், எனக்கு கொப்பளம் பரப்பட்டும். என்ன அழகுல குறைஞ்ச வேணாம். என்ன அழகு நான் குறைஞ்சவன். என்னடி இருக்கு உன்கிட்ட? கருவா சிரிக்கி என்னடி நினைச்சிருக்க? சும்மா அடிச்சு தும்மா என்ன காட்டு ஒத்தா மாடு பொடி மாடு ஒரு அண்டா. தயவு செய்து மாட்டுக்காரன் கையத்தை போட்டு மாட்டை கொண்டு வைப்பான். தயவு செய்து என் குரு ஜல்லிக்கட்டுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கய்யா. இந்த மாட்டு கிழட்டு மாட்டை பிடிச்சு போங்கய்யா. ஏ ரெக்குப்பட்டி ரெக்குப்பட்டி.
சாம்பு நான் உசுரோட தான் இருக்கேன். சாம்பு எங்க அண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்டானே சாம்பு. நம் மானம் முக்கியம் சிந்து. அது உதுக்க யாண்டி இப்படி திரியற அடிப்பாடு கொண்ட இல்ல இப்படி கோயில் மாடு மாதிரி திரியற கேட்ட கேடி இந்த புருஷனாக்கும். சாம்பு எனக்கு 7 நாளைக்கு பொம்பளை ஏற்கனவே என் சாம்பு கர்ப்பமா இருக்கா. சாம்பு கர்ப்பமா இருக்கா அப்புறம் பாம்பு கர்ப்பமா இருக்கு. ஆமா ஒன்னேவா சென்னையாக்குறேன். என்ன நீ அதே பிரச்சனை ஆகுறீங்க. எவ்வளவு பெரிய சபை, எத்தனை மக்கள் வந்திருக்காங்க. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத சாம்பு. இவ்வளவு நேரம் கண்ணாடி இருந்தா முத்தா குடிச்சிட்டு இருந்தா என்னையா நீ பொம்பளை மைக்கு தொங்குதே. பொம்பளை வேஷம் போட்டிருக்க, மறந்துட்டு எட்டி எட்டி பார்க்காத. நான் அலைஞ்சு விடுறேன். இந்த எச்சு குத்திக்கிட்டே உன்னை நாளே ஏறக்கூடாது. சாம்பு ரூம் பாயா யாரு? சாம்பு வயசுக்காரா சொல்லிட்டு வர சொல்லுப்பா. திருத்துக்குன்னு போனோம் நான் பயந்து உடனே இங்க வா. இல்ல போல ஏல முடியும். ஐயா பெரியவர்களே, இங்க பாரு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடு, தொண்டைக்கு நல்லது. நீ அப்பல இருந்து இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆமா அவ வந்து கூட புந்துக்கிறா. கட்டிய கடைக்கு போயிருக்கு. என்னைக்கு பல்லு வளர்க்கனாலோ அம்மா அம்மா அடிக்குது குளிரு சம்பளத்துல 250 ரூபாய் பிடிச்சிருக்கேன். அவ்வளவு இந்த சீன் ஒரே சீன். இந்த 2 தடவை கட்டி பிடித்தா சம்பளத்தை குளோஸ் பண்ணி உனக்கு பொம்பளை எப்படிங்க கட்டி பிடிக்க முடியும்? என்னங்க நீங்க பேச்சு பேசிருக்கீங்க? ஆனா அத உண்மையிலேயே பொம்பளை நினைச்சு நீ கட்டி பிடிக்கிற பிறகு தண்ணி முட்டை. அவன் காரி போய் சீமக்கவுல தினசரி மண்டி ஓடாம அவனை தூங்க வராது. என்ன சீமக்கவுல மண்டி போட்டு என்ன அங்கே பழைய பேட்ல இப்ப பாட்டில் பறக்குறேன். கண்ணே சேரவே விட மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு. மயிர் மயனே உண்மையிலே அரைஞ்சு ஒரு அளவு நான் தன்னால 2 கிறுக்கு முட்டை சமாளிக்க முடியாம தெரியும். சரி நல்ல முட்டை தான் விடு. அது மூஞ்சிய பாருங்க. பச்சை பாம்ப தாரண தலைவனா எப்படி இருக்கு ஐயா. இந்த மூஞ்சிய பார்த்துட்டு உங்களுக்கு பொம்பளை அந்த பாட்டை பாடினவே நாட்டுட்டு செத்துருப்பியான். சரி சைனா மண்டை உனக்கு தொப்புல எங்க இருக்கு காமி. நீ மண்டைய பார்க்காத. ஆமா அப்படியே காட்டி விடுவேன். அன்னைக்கு தொப்புல தெரியலனே. ஏன் அன்னைக்கு தோசைக்கலை போட்டு தோசை சுடு. ஐயோ என்னையா ஒரு மாதிரியா இருக்கீங்க. கண்ட்ரோல். நீ பொம்பளை கண்ட்ரோல். சரி பொம்பளை சரி. எந்த பொம்பளைக்காவது இப்படி நெஞ்சு முடி இருக்குமா? கண்ணு வேற தெரியல. நெஞ்சு முடிய சொல்லியாச்சு. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு. சோலையில தோட்டம் எல்லாம் நான் பிறந்த நாடு. சொல்லும்படி ஏதும் இல்ல கரடு கொஞ்ச காடு. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு.
மெதுவா ஆடுமா. நீ ஆடுறது என்னமோ நிலநடுக்கிற ஆஸ்திரேலியால வந்தது மாதிரி மெதுவா ஆடுமா. எனக்கு ஏற்கனவே நரம்பு தளர்ச்சி வேற. ஏன்னா அதை பார்த்ததுல இருந்து எனக்கு சீக்கு முத்திக்கிருச்சு. இது வேற பொம்பளை வேஷம் போட்டு மேடை மேடைக்கு வந்துருது. நான் வீட்டுல போய் சோறு சாப்பிட அப்படியே உமட்டுது. இது மூஞ்சிதானே ஞாபகத்துக்கு வருது. இப்படி இருக்குமா பல்ல பாரு. ரெண்டாயிரத்தி 25 பஞ்சம் வரப்போகுது. ஏனுகள் பொம்பளைக்கு பொம்பளை இப்படி நோட்டீஸ் அடிக்கலாமா? அது பொம்பளை ஆம்பளை என்ன தெரியுமா ஆடிக்கிட்டு இருக்கியா? போடு தந்தர கடிதான் தான் நீங்க என்னையா முத்தம்லாம் கொடுக்குது இது? இறுதி எனக்கு மாதிரி அடிப்பறிப்பா வருது. சோழையில தோட்டம் சொல்லபடி ஏது உள்ள கரடு வந்த காடு. இந்த பழக்கம் தான் இன்னும் இருக்க. மைக்கு வந்து நீ அசிங்கப்படுத்திடுச்சு. ஆத்தி அதுவும் தொங்குது. வாமா 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 கொடுத்துட்டானே முத்தத்தை கொடுத்துட்டானே. என்ன இலச அடிக்குதுடா. எச்சி அப்படியே பிரிச்சு பிரிச்சு நாசமா போக. இல்ல மச்சான் நல்லா கட்டி முடி. ஐயோ நல்லா இருப்ப என்ன விடுதா? ஆசையே ஆசை. ஏய் மூதேவி மூணு அதுல உள்ள ஆணிய புடுங்குடி முதுகுல புடுங்குது. ஏய் நான் உன்னை லைட்டா தானே லோடு ஏத்துனே சிமெண்ட் மூடைய ஏத்திட்டாரு. எந்த ஆணிய புடுங்க? இதுல இருக்க ரெண்டு ஆணிய புடுங்குடி. ரெண்டாயிரம் ஒத்தாணியவா? அப்பா ஏஜென்ட் நீனே சொல்லு பாருக்கு. மனப்பரத்தின்றே கல்லம் ஆனா மதுரா புதுப்பாட்ட. என்னண்ணே அண்ணி முடிய தூக்கி போட்டுச்சு. என்னத்தை புடுங்கணும் என்ன சிம்பாலிக்கா சொல்லி காமிக்கலாம். இங்க வா என் முன்னாடி எனக்காக வந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு மொட்டை எடுத்தா. அதே என்ன வரலாறு ஒட்டு மசுரை வந்துக்கிட்டு தெரியுதா? அதை நீ பாத்துக்கிட்டு தெரியுதா? நீ சொந்த மசன் சத்தியம் பண்ண அவுத்து கட்டவா இன்னும் ஓர பேசிட்டு இருக்கா? பாத்ரூம் போலவே அவுத்துட்டு வீடியோ கல்லவா? என்னடா எனக்கு மண்டையில பூ வச்சு இல்ல அண்ணே அண்ணி முடியல கட்டியா ரொம்ப அழகா இருக்காங்கண்ணே. நீ ஒரு ஆதாயா அழகா இருக்கேன்னு சொன்ன ஒரே ஆளு நீங்க கலட்டிட்டு பாரியாமல. இந்த பெட்டிக்காரன் நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மணப்பாறை மயிலுக்கல்ல சேலை கட்டினா கூட மதியத்து வரையும் அங்கே உட்காந்துருப்பேன். அதுக்கும் ஐயோ ஐயோ அது வந்து நிக்கும் போது பாருங்க நல்லா உங்க வயக்காடுக்குள்ள படம் எடுத்து நிக்க பாருங்க. வா 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 வண்ண நிலவே வா வஞ்சி கொடி. சோசிய சொன்னது மாதிரி என் கிரை என்னை விட்டு விளையிருச்சு. ஏமா இதுவே வாயை கிழிக்காம விடாது போல. எங்க புடிச்சு கூப்பிடுறா பாரு. சாக்கெட்டுக்குள்ள ராதாகிருஷ்ணன் இது குத்துது. ராதாகிருஷ்ணன் குத்துன்னு அவனுக்கு தானே ரொம்ப கோஆபரேட் பண்றேன். என்னை கண்டுக்கவே இல்லையே.
பெட்டிக்கார வெறி ஒட்டியா பாரு நேரம் சட்டியை கலந்துருப்பியா ஏய் நான் தெரியும் நாடகமா இல்ல செக்ஸ் படமா இல்ல நான் கடைசி வரைக்கும் செக்யூரிட்டியா தான் இருக்கேன் இவன் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறானே தீ பிடிக்க மொத்தம் போட்டு நீ பெரிய ஏசுதாஸ் பாட்டு பாடாது மூடுப்பா ராதாகிருஷ்ணன் எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கட்டுமா? என்னடா? இல்லங்க ராதாகிருஷ்ணன், என்னை எதுக்கு நீங்க போட்டீங்க? இதுவே வந்து கட்டி பிடிக்குது. நல்லா பாரு. இதெல்லாம் வந்து பேமெண்ட குறைக்கிற பிளான் இதெல்லாம். அதை ஏன் கட்டி பிடிக்க வரேன்னா அது எதுக்கு வருது? எதுக்கு? உள்ள பேக்கல துணி மடிச்சு பாதி நேரத்துக்கு அப்புறம் காலையில எங்களுக்கு ரவுண்ட் வராங்க. வர்றது எதுக்கு? ஊருக்காரன் ஏதோ ஒண்ணு வேற தண்ணி வேற படுது, கொஞ்சம் தள்ளி நின்னே. தண்டு எங்க வருது? அது காணாம போய் இன்னும் கண்டுபிடிச்சுறாங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே அவன் உன்னை பிள்ளையார் கோயில் நினைச்சிட்டு அவன் யாரை பற்றி அண்ணே ராதாண்ணே 2 நாளா சூரிய உதயம் காட்டுற காமிக்கவே இல்லையே. ஆத்தி 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 அத்த பேத்தி என்ன அண்ணி மாசமா இருக்கா? யாரு வேற வைக்கணும் யோசிக்கிறேன். உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாடகம் பாடி பெரிய ரிமோட்டு காரு கிளுகிளு பொண்ணா வாங்கிட்டு வரேன்னு. ஆமாண்ணே அன்னைக்கு பிறந்தாதானே அந்த குழந்தை விளங்காது ப்ரோ. அது கருப்புலே கலந்து நீ சித்தியா போற, நான் சித்தியா போறேன்னா நான் சித்தப்பாக போறேன். கொண்டாந்து கொண்டாந்து வாயிலே வைக்கிறாடா. அது மண்டை மேயாத வெள்ளாட்டம் குட்டி மாதிரி இருக்கு. அது இத போய் 2 ரூபாய்க்கு வித்துட்டு பிள்ளைக்கு சங்கு வாங்கிட்டு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல போறேங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, அத்திப்பழம் புகழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமையை சேர்த்துக்கிறார். நீ குத்து வாங்குறதுக்கு அங்கே 200 ரூபா. ரொம்ப அசிங்கமா தெரியுது. வீட்டு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு வா. நீயே வச்சு விடு மச்சான். அதானே 3 மாசம் முழுவதுக்கு பாத்தாடி அந்த ஆளு என்ன பூவா வைக்க போறாரு. அதனால என் மனைவி சென்று விட்டார். இனிமேல் காலம் ஃபுல்லா தரத்தினம் முடிச்ச இந்த காதல விளங்க மாட்டா. சாம்பு அவன் போக மாட்டா. இந்த வெற்றிக்காரனுக்கு பொம்பளே கிடைச்சிருக்காதா? வாரு அவன் என்ன வந்தியான் பாரு. அத எலும்பூத்தி முண்டைய அதுக்கு ஒருத்த கண்ணு தெரியாதுங்கய்யா. சுண்டிக்கிட்டே தெரியுங்க. அங்க பாருங்க அந்த இடத்துக்கு அந்த பாருங்கய்யா. சாம்பு மனிதமணி ஒரு அளவு தான்டா. எனக்கு போடுந்த ஜோடியை நான் ஒண்ணும் கூட பண்ணல. இப்பதான செவர்ல ஒட்டடை தான்டா அடிச்சேன். நீ பெயிண்ட் அடிச்சு குடியே எரிக்கியடா. ஏண்டா நீ தான் பண்ண மாட்டேங்கிற, அவளையாவது பண்ணி தொலைவுடா. அது லேடிஸ்டா. ஸ்கிரிப்ட்ல அப்படித்தானே எழுதியிருந்தேன். அதையே மறந்துட்டாடா. மறந்துட்டு எங்கெங்கயோ கட்டி பிடிக்குது. ஏதோ அது குத்துது. நீ இப்ப என்னை கட்டி பிடிக்கணும், நான் காசை வட்டி போட்டு கோயில்ல. ஐயோ எனக்கு சம்பளம் கொடுப்பீங்களா இல்லையா? அண்ணே உனக்கு போதும், நான் வேணா வந்து கட்டி பிடிக்கிட்டு போனேன். ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அதுவும் எப்ப பாட்டுக்கு போல. அண்ணே
என்னை எப்படியும் லூஸ் ஆக்கிடுவாங்கடா. ஏய், இந்த சீன் நீ வரக்கூடாது ஸ்கிரிப்ட்ல. அதனால என் அண்ணன் ரதமே எப்படி பீரல துறக்கிறேன் பாரு. பீரல துறப்பாங்க, சேலை உடப்பேன், அப்படி புட்டிக்கெல்லாம் போடுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன். சேரு உடஞ்சி வச்சுன்னா ஊர்ல தெண்டகட்டம் பொத்திக்கிட்டு உட்கார்றேன். என்னையா நிலவே வா போதையில இருந்தே அன்னைக்கு. ஆனா என்னமே பண்ணல. இல்ல இப்ப சைடிஸ் வந்து எனி டைம் சரக்கு வாங்கணும்னா சிக்கன் ஆட்டுக்கறி எல்லாம் கிடைக்காது. ஒவ்வொரு நேரம் ஊறுகாய் நக்கிறது இல்ல, கம்பு போட்டு மோந்து வாக்குறது இல்லையா, அந்த மாதிரிதான் போதையில இருந்து லெக் பீஸ் அது பீஸ கடிச்சிட்டேன். பாத்தியா, முடிய நிறுவேன், அப்புறம் என்னென்னமோ பண்ணுவேன். இப்படித்தான் ஒரு டான்ஸ் எல்லாம் சித்திரா வச்சிருக்கேன். ராணி ப்ளீஸ் ராணி, அவன் கோபரேட் பண்ணாத, அது கும்பல. அது ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்றேன். என்னோட மூத்திர பெய்தா ஆணி போய் ஆடி பிறந்து ஆடி வர்றதுக்குள்ள நான் பண்ணேன். கடைசி வரணும் நீ கண்டுபிடிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு கேவல போய் அப்படியே பேசி போடுவேன். அதனால உங்க வீட்டுல நீ மட்டும் தனியா இருக்கும் போது நான் வரேன். காவலுக்கு போறியா? தனியா இருக்கும் போது போய் என்ன பண்ண போற? உனக்கு பண்ண இல்ல, அது மட்டும் எனக்கு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு என்ன பண்ணணும்? அப்ப அன்னைக்கு கத்துன அது சும்மா என்னமா அப்படியாவது கத்துவேன், என்னமா பண்ணுவேன்னு கத்தனே, ஒண்ணும் பண்ணலையே. அண்ணே ஒண்ணுமே பண்ணலையா நீ? இல்ல சேலம் சிவராத்திரி சித்தவதி சாலைக்கு போனேன், கடை அடப்பு. எப்படி அந்த ஆங்கில சொன்னியா? அது கிடக்கு. நான் சாம்புராணி போட்டாவது ஏதாவது செஞ்சிட மாட்டேன். ஏன் எரிச்சு விட்டு போவேன் மொத்தமா? என்ன பத்திய பொழுத்துனா எப்படின்னு இருக்கும்? அப்பொழுது வாழைப்பழம் அழிக்கிருப்பே. எதுலையுமே சொல்லுவேன், அந்த பத்தி இருந்தா தானா நான் தண்ணியில முக்கி வச்சுக்க மயத்துல பிடிக்க. அதனால உன் பேர் என்ன? அழக தேவர். தங்க புஷ்பம். போ உள்ள வந்து அரைஞ்சு ஒரு அளவுதான். 2 தடவை கட்டி பிடிச்சோன்னே 8 தடவை மேல போயிட்டேன். பேமெண்ட்டை குறைக்க வழி தெரியல மேடம், ப்ளீஸ். இப்பதான் உன்னை குறைக்க போறேன். ஐ லவ் யூ. Oh my God. விட்டுட்டேன் ப்ரோ. மணி ஊதிட்டான்ல. உன்னைய கட்டுனா என்ன நிலைமைன்னு டியூன் போட்டு கழிச்சேன். எப்படி தெரியுமா உன்னை காதல பண்ண போறேன்? என் அழகு தங்கமே, செவத்த மேனியே, என் திருக்க கருவாடே, ஐயோ நீனா எனக்கு மனைவியா மாச்சே. நானா நாடகத்துக்குலாம் போக மாட்டேன். வேற என்ன பண்ணுவேன்? சும்மா தனாம தூங்க விட்டுட்டு தூங்குறேன். அதான் நான் கூட மரப்பு போட்டிருக்கேன் திறந்தேன். ஜாக்கெட்ட நல்ல வேலை குளிப்புன்னு வள தெரிஞ்சு. அண்ணே உனக்கு எப்போதானே ஸ்டார்ட் ஆகும்? ஆயிரம் ஏன்னா கடும் தவா இருந்தேன் நேத்து. இல்ல இதுக்குதான் தண்ணிக்குள்ள 1 மணி நேரம் உட்காந்து இல்லையா? சாம்பு
செவரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு அக்கமக்க யாரும் ஆளுங்க ஆரவங்கள சுத்தி முத்தி பார்க்கையிலே துணிப்பு அடங்குதில்ல செவரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு இங்க வர 2 ரூபா சில்லற காசு இறக்குவாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பிறகு நீ போல வெட்கமது உங்களுக்கு இல்லை, கவனம்னா உங்களை இல்லை, ஆசைய சொல்ல நினைச்சு சொல்லாமத்தாரு தேவை. செவரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சு நெடுக்கிட்ட பாடனம்மா இந்த மனசு அக்கமக்க யாரும் இல்லை, ஆளுங்க ஆரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பு அடங்குதில்லை. செவரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சு இந்த மனசு. எல்லாம் யூடியூப்ல பார்த்து எத்தனை பேர் மருந்து குடிக்கிறாங்கல்ல. போமா பெரிய சிவாஜி கணேசன் ரொம்ப சோகப்படாம உனக்கு நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. ஏண்டா ஒன்னால பிக்கப் பண்ணாமல அது பிக்கப் பண்றேன். ஓ மை காட், நான் என்னத்த சொல்ல? கிளி பறந்து போயிடும் போலேடா. கிளி பறந்து போல கிளிய கொதறி வச்சிருந்த இந்த உடும்பு கண்ட்ரோல். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க செத்தாலும் உங்க கூடவே தான் நான் இருப்பேன். முத போய் சுடுதண்ணில குளிச்சுட்டு வா. ஏன்னா கத்தால வர தாங்க முடியல. அதை கட்டி பிடிச்சது சீ. என்னங்க ராதாகிருஷ்ணன் இப்படி பேசுறீங்க? அதை கட்டி பிடிக்க முடியாது. இப்படி எரிசத்த வார வருது. உன் காதலை சொல்லு. அவர் இன்னுமா போட்டு நம்ம அக்காவை வச்சு வாழ்ந்துக்குவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பருத்தி பால் விட்டு உன் காதலை சொல்லு தேவரே. ஏன் இவ்வளவு கடிப்பாச்சு? ஐயா அந்த பைப் கொஞ்சம் போட்டு டைட் பண்ணுங்க. கிரிஸ் இருக்காயா? கிரிஸ் வச்சு பூஜைக்கேத்த பூவிது தானே போத்தது போனது
கேஎம் பாய்ஸ் எனக்காக 50 ரூபாய் அன்பளை கொடுத்து பெருமை சேர்த்துக்காரு. எனக்கு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் வேதனையில் போட்டுக்கிட்டே அம்மாப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு.